வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 0.3% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,570 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,900 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 12,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 200 கோடி ரூபாய்க்கு. யூஎஸ் செனேட் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவில் யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ, அதிகமாக எண்ணெய் மற்றும் கேஸ் வாங்கக்கூடிய 5 நாடுகள் மீது கூடுதலாக வரி விதிக்கிறதுக்கு இப்போ அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. யூஎஸ் செனேட் 100% வரி விதிக்க இருக்கிறாங்க. இந்தியா, சைனா மீது இந்த வரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நாடு தழுவிய சோதனை நடத்தியிருக்கிறாங்க. E20 பெட்ரோலில் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அவங்க சோதனை நடத்தியிருக்கிறாங்க. எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. மறுபடியும் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருக்கிறாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. தங்கத்துடைய விலையும் அதிகரிச்சிருக்குங்க. அதற்கு முக்கிய காரணம் வல்லுநர்களுக்கு சொல்லியிருப்பது என்னென்னா, வெள்ளிக்கிழமை யூஎஸ்க்கான ஜாப்ஸ் டேட்டா வெளியாயிருக்கு. எதிர்பார்த்த காட்டிலும் குறைவாக ஜாப்ஸ் இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 23,000 வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஜூலை மாதத்தில். இதனால் ஏன் அதிகரிச்சது அப்படின்னா, இப்போ யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்த மாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்குது. செப்டம்பர் மாதத்தில் அவங்களுடைய மீட்டிங் நடைபெற இருக்குங்க யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ். அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ உயர்த்த மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்குது. ஏன்னா இந்த ஜாப்ஸ் டேட்டா வெளியானதுனால. ஏடபிள்யூ ஆக்ரி பிஸ்னஸ் மீது FSSAI நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. தரம் இல்லாத அவங்க சமையல் எண்ணெயை விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. ஃபார்ச்சூன் ஃப்ரையோலா பிராண்டை தான் சோதனை செய்திருக்கிறாங்க. தரம் குறைவாக இருக்குது, அதனால் அபராதம் விதித்திருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கிட்டத்தட்ட 12 ஏர்கிராஃப்ட் அவங்க எம்ப்ரேயர் கிட்டேருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரலைங்க. எம்ப்ரேயர் அப்படி 12 ஏர்லைன்ஸ் இவங்களுக்கு சப்ளை பண்ணாங்கன்னா இந்தியாவில் அவங்களுடைய பெரிய டீலாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. எம்ப்ரேயர் அப்படின்றது பிரேசில் நாட்டை சார்ந்த உற்பத்தி நிறுவனம். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. போயிங் 737 விமானத்தில் பழுது கண்டறிஞ்சிருக்கிறாங்க. யூஎஸ் அத்தாரிட்டிஸ் மறுபடியும் அதை சோதனை செய்ய வேண்டும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இது இயக்கக்கூடிய விமான நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகாசா ஏர் முதல் இடத்துல இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஆகாசா ஏர் மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, 13 வருடம் ஆன வாகனங்களுக்கு தான் இந்த சோதனை செய்ய வேண்டும் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாகனம் எதுவுமே 13 ஆண்டு பூர்த்தி அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் போய்கிட்டு தான் இருக்குன்னு ஆகாசா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்பைஸ்ஜெட்டுக்கும் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. ஆனால் இது வரைக்கும் ஸ்பைஸ்ஜெட் தரப்புலேருந்து விளக்கம் வரலன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 21,121 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. CNBC TV 18 எதிர்பார்த்தது 19,052 கோடி ரூபாய். அவங்க எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. SBI நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 46,992 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரித்தது. CNBC TV 18 எதிர்பார்த்தது 46,214 கோடி ரூபாய். டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3%. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.11% Q1ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 17.87% இருந்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 33,529 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 30,403 கோடி ரூபாய். கிராஸ் NPA நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 1.47%. போன குவார்ட்டரில் 1.49% இருந்தது. எதிர்பார்த்தது 1.59%. நெட் NPA ரேஷியோ 0.38%. போன குவார்ட்டரில் 0.39%. எதிர்பார்த்தது 0.4%.
மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய டோட்டல் பிஸ்னஸ் 100 ட்ரில்லியன் ரூபாயை கடந்திருக்கு. டெபாசிட்ஸ் மட்டும் 60 ட்ரில்லியனை கடந்திருக்கு. அட்வான்சஸ் 50 ட்ரில்லியனை கடந்திருக்கு. ஒரு மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027 உடைய கிரெடிட் growth 14% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க SBI. டெபாசிட் growth 10% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1% அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2027க்கான கைடன்ஸ் இது. யூபிஐ பேமெண்ட்ஸ் வருமா வராதா அந்த கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அரசு வந்து அவங்களுடைய சட்டத்தை மாற்றியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க அரசு. இப்போ பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வரவேற்றிருக்கிறாங்க. எம்டிஆர் சார்ஜஸ் வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கூடுதலாக முதலீடு செய்ய முடியும். சைபர் செக்யூரிட்டி, ஃப்ராட் ப்ரிவென்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த பணம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கர்நாடகா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பெங்களூருவில் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. 5 ஸ்டார் மற்றும் 3 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தரம் தாழ்ந்த உணவு அப்புறம் காலாவதியான உணவு அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. சில ஹோட்டல்ஸுடைய பேர்கள் வெளியாயிருக்குங்க. லலித் அசோக், ஷாங்க்ரிலா பெங்களூரு, 4 சீசன்ஸ் ஹோட்டல், விவாந்தா பெங்களூரு, தாஜ் யஷ்வந்த்பூர். நான் தேடி பார்க்கும்போது அது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ரேடிசன் ப்ளூஸ் இவங்கெல்லாம் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறாங்க. இங்கெல்லாம் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. அங்கே எல்லாமே தரம் தாழ்ந்த உணவை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாமே சீஸ் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு. மகாராஷ்டிராவில் 5 உணவகங்களுடைய லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா FDA மும்பை மற்றும் நவி மும்பையில் அவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. இதில் 2 ஹோட்டல்ஸுடைய பேர், ஒன்று வந்து பஞ்சாப் கிரில், மற்றொன்று சவுத் இந்தியா தோசா கார்னர். பஞ்சாப் கிரிலுடைய ஓனர் யாருன்னு பார்க்கும்போது லைட் பைட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். லைட் பைட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓனர் யாருன்னு பார்க்கும்போது பர்மன் ஃபேமிலிங்க. பர்மன் ஃபேமிலி தான் டாபருடைய ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. இந்த பர்மன் ஃபேமிலி வந்து இந்த லைட் பைட் ஃபுட்ஸ் வந்து விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. போன மாதம் அந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்த மாதிரி ஒரு நினைவு. இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். ஐஐடி பாம்பே மெஸ்ஸையும் அவங்க ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா FD அங்கேயும் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அங்கேயும் தரம் தாழ்ந்த உணவு வழங்கிட்டு இருப்பதாக, அதனால் அவங்களுடைய லைசன்ஸையும் ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. PFC குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 7012 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. டோட்டல் இன்கம் 28,563 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. டிவிடெண்ட் ₹3.90. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 27ஆம் தேதி. Ardee இண்டஸ்ட்ரீஸ் IPO குறித்தான அப்டேட். வெள்ளிக்கிழமை 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 138 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 47 மடங்கு ஆகியிருக்கு. BSE NSEல லிஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிங்க Ardee இண்டஸ்ட்ரீஸ். கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ₹15 கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 28% அதிகம். எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிரபல இன்வெஸ்டர் சச்சின் பன்சல், அவர் ஃப்ளிப்கார்ட்டுடைய நிறுவனராக இருந்தாருன்னு நினைக்கிறாங்க, சரிபார்க்க வேண்டும். அவருடைய நிறுவனங்களான ஆனந்தம் என்டர்பிரைசஸ் மற்றும் நவோதயா என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1.4% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஆனந்தம் என்டர்பிரைசஸ் 35 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. நவோதயா என்டர்பிரைசஸ் 53 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 46 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. ரெவென்யூ 345 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரித்தது. எபிட்டா 150 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். எபிட்டா மார்ஜின் 43.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 44.5% இருந்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 2.7 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ், அது 1.14% ஸ்டேக், 32 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரதாப் ஸ்நாக்ஸில். ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ குறித்த ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. கர்நாடகா ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் அவங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சில பிரச்சனைகளை ரைஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கமிஷன்ஸ், டிஸ்கவுண்டிங் ப்ராக்டிசஸ், அப்புறம் பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும், ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இல்லைனா ஆகஸ்ட் 15ற்கு பிறகு அவங்க ஆர்டர்ஸ் ஏற்க போகிறது இல்லை, ஸ்விக்கி ஜொமேட்டோ வழியாக ஏற்க போகிறது இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்ற தகவல் வெளியாக இருக்குது. இப்போ அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. கால அவகாசம் வழங்கி இருக்கிறாங்க ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோக்கு. முன்னொரு செய்தி வந்ததுங்க, ஸ்விக்கிக்கு இந்த கால அவகாசம் வழங்கல, ஜொமேட்டோக்கு மட்டும் ஆகஸ்ட் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கிக்கு வழங்கலன்னு ஒரு செய்தி இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டில் அது அப்டேட் ஆயிருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ 2 பேருக்கும் வந்து அவங்க இப்போ கால அவகாசம் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுது, ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும்.
இந்தியா யூஎஸ்லேருந்து அதிகமாக எல்பிஜி இப்போ இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு மத்திய அமைச்சர் ஹர்தீப் பியூரி தகவல் கொடுத்திருக்கிறாரு. அவங்க எண்ணம் 10% இறக்குமதி செய்ய வேண்டும் தான் இருந்தது யூஎஸ்ஏலேருந்து. இப்போ 67% அமெரிக்காவிலேருந்து எல்பிஜி இந்தியா இறக்குமதி செய்துன்னு மத்திய அமைச்சர் ஹர்தீப் பியூரி தெரிவிச்சிருக்கிறாரு. லீப் இந்தியா ஐபிஓ குறித்தான தகவல் வெள்ளிக்கிழமை முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 28% ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 14%. இவங்க என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிறதுக்கான முயற்சி. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ₹15 கூடுதலாக இருக்குது. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 9% அதிகம். ரேமன் Q1க்கான நம்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் கீழே போயிருக்குங்க. 99.6% கீழே போயிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ₹21 கோடி. போன வருடம் இதே காட்டில் 525 கோடி ரூபாயாக இருந்தது. ஒரு ஒன் டைம் ஐட்டம் இருந்திருக்குங்க. போன வருடம் இதே காட்டில் ஒரு ஒன் டைம் ஐட்டம் இருந்திருக்கு. ஒரு ஒன் டைம் கெயின் ₹5307 கோடி. ஸோ அதன் காரணமாகத்தான் பெரிய அளவில் 99% விழுந்த மாதிரி தெரியுது ப்ராஃபிட். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 16% அதிகரித்தது, ₹606 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹77 கோடி. இயர் ஆன் இயர் 37% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 12.8%. போன வருடம் இதே காட்டில் 10.7% மட்டுமே. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.